கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 33. திருமயிலையிலிருந்து திருக்கடல் மல்லை வரை சோழ தேசத்து வீரர்கள் பரவி இருந்தார்கள். மருதீஸ்வரர் கோவிலில் குதிரைப்படை ஓய்வெடுத்து கொண்டது. திருமயிலையில் ராஜேந்திர சோழருடைய மெய்க்காவல் படையும் தேர்ப்படையும் வலம் வந்தன. திருவிடந்தை நித்திய பெருமாள் கோவிலினுள் திருவிடந்தை கிராமத்திலும் யானைகள் நின்றிருந்தன. கடலை கண்டு மிரண்ட யானைகள் பிறகு இறங்கி கும்மாளம் போட்டன. ஒரு வயல் முழுவதும் இருந்த கரும்புகளை யானைகளுக்கென்று திருவிடந்தை கிராமத்து மக்கள் கொடுத்தார்கள். ஒவ்வொரு சதய நட்சத்திரத்தின் போதும் கடலோடிகள் மாமன்னர் ராஜராஜருக்கு அவர்கள் விழா எடுப்பதை சுட்டி காட்டினார்கள். ராஜேந்திரர் தன் பங்காக 25 கழஞ்சி பொன் கொடுக்க ஆரவாரம் செய்தார்கள். திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவிலில் வீரமாதேவிக்காக வேண்டிக் கொண்டார். அரிசியும் பருப்பும் கொடுத்தார். நித்தியப்படி அமுதுக்கு நிலங்களை வாங்கி கோவிலுக்கு எழுதி வைத்தார். அதை கல்வெட்டிலும் பதித்து கொள்ள சொன்னார். திருமயிலைக்கு வந்து நின்றார். திருக்கோட்டையா இல்லை கோவிலா? அலைக்கடல் சீறி கோவிலை பார்த்து அதிசயத்தார். உள்ளுக்குள்ளே போய் கபாலி அருகே மனமுருகி நின்றார். ஏன் திருமயிலையில் கபாலிகம் விளக்கம் கேட்டார். திருமயிலை வணிகர்கள் நிறைந்த இடம். தரைவழி வணிகர்களே அதிகம். அந்த வணிகர்கள் தாங்கள் காட்டுப்பகுதிகளுக்கும் வெவ்வேறு ஊர்களுக்கும் பயணம் செய்யும் பொழுது கண்ணடிப்படாமல் இருக்கவும், பில்லி சூனியம் வகைகள் தாக்காமல் இருக்கவும் காபாலிகர்களை அணுகுவார்கள். அவர்கள் கண்ணேறு கழிப்பதில் வல்லவர்கள். அதே நேரம் பில்லி சூனியத்திலிருந்தும் காப்பாற்றவும் மந்திரம் செய்வார்கள். ஆனால் அதெல்லாம் பழங்காலம். இப்பொழுது ஆகம விதியின்படிதான் கோவில் நடந்து கொண்டிருக்கிறது. காபாலிகர்கள் வடக்கே போய்விட்டார்கள் என்று பதில் சொல்லப்பட்டது. அங்கம் பூம்பாவை கதை சொல்லப்பட்டது. சிவநேச செட்டியார் என்பவர் மயிலையின் எல்லையில் வாழ்ந்து வர அவருடைய மகள் திருஞான சம்பந்தரையே நினைத்து கொண்டு அவர் பதிகங்களையே பாடிக்கொண்டிருக்க அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப ஒரு நாள் பாம்பு கடித்து இறந்தாள். சிவநேச செட்டியார் அவளை தகனம் செய்து அஸ்தியை வைத்தார். அந்த பக்கம் திருஞான சம்பந்தர் வரும்பொழுது தன் கதையை சொல்லி அழுதார். இதற்காக அழுவானேன்? உங்கள் மகளை நான் திரும்ப கொண்டு வந்து தருகிறேன் என்ற பதிகம் பாடி பூம்பாவையை அஸ்தி கலசத்திலிருந்து ஞான சம்பந்தர் உயிர்ப்பித்தார். எப்படி இறந்தாரோ அதே போல அதே ஆடை அணிகலன்களுடன் பூம்பாவை எழுந்து வந்தாள். என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஞானசம்பந்தரிடம் சிவநேச செட்டியார் வேண்ட அவளை மறுபடியும் உருவாக்கினது நான். எனவே அவளுக்கு நான் தகப்பன் போல ஆவேன். அவள் இங்கு சிவத்தொண்டு செய்து வரட்டும் என்று சொல்ல கன்னிமாடம் அமைத்து கடைசி வரை சிவத்தொண்டு செய்து கொண்டிருந்தாள் அங்கம் பூம்பாவை என்று கதை சொல்லப்பட்டது. இவ்வளவு அற்புதமான மகான்கள் நம் வாழும் காலத்திலே இல்லையே. இருக்கிறார்களா? நமக்குத்தான் தெரியவில்லையா என்று வியப்போடு வந்தியத்தேவரை கேட்க வந்தியத்தேவர் ஆமாம் என்று தலையசைத்தார். அருண்மொழிப்பட்டன் ஏதோ சொல்ல வந்து சட்டென்று நிறுத்தி கொண்டான். அதை ராஜேந்திரர் கவனித்து விட்டார். சொல் அருண்மொழி, என்ன விஷயம் சொல்ல வந்தாய்? ஒரு உயிரை பிழைக்க வைத்தவர்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேசத்திற்காக உயிர் கொடுத்தவர்கள் உண்டு. அதில் வினோதமாக உயிர் கொடுத்தவர்கள் உண்டு. வரவர்கள் மட்டுமே ஒரு தேசத்தை காக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, நல்ல ஜாதி பெண்களும் உத்தம ஸ்திரீகளும் நமது எல்லையை காக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அருண்மொழியின் கண்கள் கலங்கின. என்ன விஷயம் அருண்மொழி என்று கேட்க தாமரை செல்வியின் மரணம் சொல்லப்பட்டது. மேலை சாளுக்கியர் வந்து கொன்றார்களா? 100 வீரர்கள் வந்து கொள்ளையடித்தார்களா? என்ன இது? என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மனதில்? அப்படி சட்டென்று மயிலைக்குள்ளே வர முடியாதே. வருவதென்றால் பாடி வழியாக அல்லவா வர வேண்டும்? திருவெற்றியூர் தாண்டி அல்லவா வர வேண்டும்? இல்லை, இந்த பக்கம் ஒரு தவறு நடந்துவிட்டது. என்ன? சேராக இருந்த சதுப்பு நிலத்தை ஓநாய்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு அந்தணர் தீயிட்டு கொளுத்திவிட
பரிசலை அங்கேயே விட்டுவிட அந்த பரிசலில் ஏறி வீரர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். என்ன நடந்தது, விவரமாக சொல். அவன் வேகமாக நடந்தவற்றை சுருக்கமாக சொன்னான். முதலில் அந்த பெண்ணுடைய நல்ல கல்லை போய் பார்க்கலாம். அவர் குதிரையை முன்னே செலுத்த மெய்காவல் வீரர்கள் சுற்றி கொண்டார்கள். அருண்மொழி அவர்களுக்கு வழிகாட்டினான். கலைந்த தலையுடன் மேலே ஒரு துண்டும் இடுப்பிலே ஒரு வேட்டியும் கட்டிக்கொண்டு துக்கமாக சீராளன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அருண்மொழி இறங்கி கைகளை அகலமாக விரித்து அவனை தழுவிக்கொண்டான். கேள்விப்பட்டேன் சீராளா, கேள்விப்பட்டேன். மன்னர் உன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அடுத்த சில நொடிகளில் அந்த இடம் பரபரப்பாகியது. பெண்கள் வாய்விட்டு அலறினார்கள். எங்கள் குலக்கொழுந்து போய்விட்டதையா, எங்கள் குலக்கொழுந்தை சூறையாடி விட்டார்கள் ஐயா, திருமயிலையில் பல பேரை கொன்றுவிட்டு போய்விட்டார்கள் ஐயா என்றெல்லாம் குமரினார்கள். ஜனங்களுடைய குமரலை அமைதியாக ராஜேந்திர சோழர் வேடிக்கை பார்த்தார். கதரும் வரை கதறி அழட்டும் என்று காத்திருந்தார். வந்தியத்தேவர் கை உயர்த்த மெல்ல மெல்ல கூட்டம் அமைதியாயிற்று. பழிக்கு பழி, இரத்தத்திற்கு இரத்தம், உயிருக்கு உயிர் நிச்சயம் வாங்கப்படும். உள்ளே நுழைந்தது மேலை சாளுக்கியம் அல்ல, ஒட்டர் தேசத்தவர்கள். மேலை சாளுக்கியம் போல உள்ளே நுழைந்தார்கள். ஒட்டர் தேசம் வரை போய் ஒட்ட அறுத்து விட்டுத்தான் வருவேன். பேடிகளை சவுக்கால் விளாசி விட்டுதான் வருவேன். அவர்கள் பெண்டுகளை கூந்தலை பிடித்து இழுத்து வருவேன். உயிருக்கு உயிர், அடிக்கு அடி, உதைக்கு உதை, இரத்தத்திற்கு இரத்தம். பழிவாங்காமல் ராஜேந்திர சோழன் திரும்ப மாட்டான். இது சத்தியம். என் தாய் நிசம்பசுதனியின் மீது சத்தியம். என் தாய் வானவன் மாதேவியின் மீது சத்தியம். என் தந்தை ராஜராஜரின் மீது சத்தியம் என்று உரக்க சொன்னார். கூட்டம் குலவையிட்டது. சீராளா, நீ இங்கு இருந்தால் இதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய். உன்னை போல திறமை மிக்கவர்கள் எனக்கு அருகே இருக்க வேண்டும். வழிநடுக பல்வேறு இடங்களில் அரிசி வாங்கி படையினருக்கு உணவு கொடுக்கும் வேலை உன்னுடையது. நீயும் கங்கை வரை போய் வர வேண்டும். அங்கு போய் உன் மனைவியின் மனக்கேசம் தீருவதற்காக நீராடி வழிபாடு செய்ய வேண்டும். வழியிலே உள்ள எல்லா நதிகளிலும் அவள் பெயர் சொல்லி நீர் வார்க்க வேண்டும். அவளுடைய தாபத்தை தணிவிக்கும் என்று ராஜேந்திர சொல்ல அவன் உத்தரவு என்றான். அடுத்த கால் நாழிகையில் கரை போட்ட காழகத்துடன், இடுப்பிலே 3ஆம் துண்டுடன், மேலே சால்வையுடன், இடுப்பிலே வாளும் கையிலே குத்தீட்டியுமாய் குதிரையில் ஏறி நின்றான். அவன் தந்தை பெரிய வேளாளர் மயிலை திருவல்லிக்கேணியின் பாதுகாப்பை ஏற்பதாக உறுதி அளித்தார். அவன் தம்பி துணை இருப்பதாக சொன்னான். எல்லாவற்றிற்கும் மேல் உன் மனைவி துணை இருக்கிறாளடா என்று உரக்க சொல்ல எல்லோரும் மறுபடியும் குலவையிட்டார்கள். அவள் சந்தோஷமானாள், எகிரி குதித்தாள். ஊராக வரப்போகிறாயா? ஆறுகளில் ஸ்நானம் செய்ய போகிறாயா? எனக்காக நீர் இறைக்கப் போகிறாயா? நீ நீர் ஊற்றி கீழே இறைக்கும் முன்பு அதை நான் குடித்து விடுவேன். உன் கையிலே நீர் குடிப்பது எவ்வளவு சந்தோஷம்! அவள் ஆனந்தமானாள். ராஜேந்திர சோழர் எந்த இடத்தில் ஓநாய்கள் அடித்து கொல்லப்பட்டனவோ அந்த இடத்திற்கு போய் நின்றார். கருவேலங்காடு எரிந்து விட்டது. மறுபடியும் ஓநாய்கள் வந்து குடி புகும். எனவே கருவேலங்காடாக இல்லாமல் இந்த இடத்திலே பாதை போட்டு விடலாம். 3 நாட்களில் பாதை தயாராக வேண்டும். நமது வீரர்கள் இதை செய்ய வேண்டும். மயிலைக்கும் திருவல்லிக்கேணிக்கும் இந்த பாதை நம்முடைய அன்பளிப்பாக இருக்கும். பாதைக்கு மறுபக்கம் ஆற்றிற்கு அந்த புறம் ஒரு மிக சிறந்த பாடி வீடு அமைய வேண்டும். திருவேற்றியூரை தலைமையாக இடமாக வைத்து இதை துணைப்படை நிலையமாக வைத்து திருவல்லிக்கேணி மயிலாப்பூரை காவல் காக்க வேண்டும். மறுபடியும் மயிலாப்பூரை சுற்றி வந்தார். இவர்தான் அந்த அந்தனர். திண்ணையில் இருந்தவரை இழுத்து எதிரே நிற்க வைத்தார்கள். கண் கொட்டாமல் அவரையே பார்த்தார். நான் நல்லது தானே செய்தேன். எவ்வளவு ஓநாய்கள் தெரியுமா? எந்த கேள்வியும் கேட்காமல் அவரே பதில் சொன்னார். ராஜேந்திர சோழர் அவரையே பார்த்தார். 100கணக்கான ஓநாய்கள் இதோ இந்த தெருவிலே வரும். உங்கள் குதிரை வீரர்களைப் போல கம்பீரமாக போகும் 100 ஓநாய்கள் என்று சொல்ல ராஜேந்திர சோழர் மெல்ல முகம் சுழித்தார். வந்தியத்தேவன் பல் கடித்தார். அருண்மொழிப்பட்டன் உக்கிரமானான்.
பேசத் தெரியாது பேசுகிறாரா அல்லது பேசத் தெரிந்தே வேண்டுமென்றே பேசுகிறாரா? அந்தணரை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற துணிச்சலா? ராஜேந்திர சோழரை பற்றி ஒன்றும் அறியாத முட்டாளாக இருக்கிறானே என்று நொந்து கொண்டார். இந்த அந்தணருக்கு எவ்வளவு நிலங்கள் இருக்கின்றன? எனக்கு இருக்கிறதையா, கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் நஞ்சையும் புஞ்சையும். உண்மையிலேயே இந்த மயிலையில் அதிகமான நில சொத்து உடையவன் நான் மட்டும்தான். அதனால்தான் என்னை தலைவராக நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். குடவோலை திட்டம் அப்படித்தானே சொல்கிறது என்று சொல்ல, போதும் நிறுத்து என்று வந்தியத்தேவர் ஒற்றை வார்த்தையில் ஏக வசனத்திலே அடக்கினார். அந்தணர் மிரண்டார். இவருடைய எல்லா சொத்துக்களையும் பிடுங்கி மயிலை கபாலீஸ்வரருக்கு சொந்தமாக எழுதி வைத்து அதில் வருகின்ற அத்தனை நெல்லும் மயிலாப்பூர் பொது சபைக்கு கணக்கு கொடுத்து மயிலாப்பூர் பொது சபை அதிலே பாதி தங்களுடைய உபயோகத்திற்கும் மீதியை கபாலீஸ்வரருக்கும் கொடுக்கட்டும். இந்த அந்தணரை சேர தேசத்திற்கு நாடு கடத்துங்கள், குடும்பத்தோடு கடத்துங்கள். அவர் மனைவி ஓவென்று அழுது ஓடி வந்தாள். சேர தேசம் வரை நான் எப்படி போக முடியும்? எனக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனவே. என்ன செய்ய சொல்கிறாய்? உன் புருஷன் விதி எப்படியோ அப்படித்தானே உன் விதியும். இல்லை, தேவையில்லை. நான் மயிலையிலேயே இருக்க விரும்புகிறேன். இல்லை, உன் புருஷனோடு போக முடியாதென்றால் உன் புருஷன் தனியாக போகட்டும். நீ தஞ்சையை நோக்கி போக வேண்டும். இந்த ஊரிலே நீ இருப்பது உனக்கு கேவலம், உன் புருஷனுக்கும் கேவலம். ஒரு கேவலமான இடத்திலே உன் குழந்தைகள் வளர வேண்டாம். தஞ்சையை நோக்கி போய் அங்குள்ள அந்தணர்களிடம் உன் பிள்ளையை ஒப்படைத்து அவர்கள் வேதத்தை படிக்க சொல். அருண்மொழி இதற்குண்டான அறிமுக ஓலையை கொடுத்து விடு. என் முத்திரையையும் உன் முத்திரையையும் இட்டுவிடு என்று சொல்ல, அவள் புருஷனை விட்டு விலகி நின்றாள். அவள் புருஷன் நாலா பக்கமும் விழித்து பார்க்க ஊரார் கைகொட்டி சிரித்தார்கள். 3 வீரர்கள் இவரை அழைத்து போகட்டும், அவர்கள் குதிரையிலே வரட்டும், இவர் பெண் குதிரையிலே ஏறி கேரளத்திற்கு போகட்டும். இனி திருமயிலை பக்கமே இவர் வரக்கூடாது. வயலே இல்லாத சோரே விளையாத கேரளத்திற்கு போய் தேங்காயும் இலந்தை பழமும் தின்று கொண்டிருக்கட்டும் என்று கட்டளை இட்டார். அந்த அந்தணனை குதிரையிலே ஏற்றினார்கள். அவள் பெண்மணி வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு மாட்டு வண்டியில் கிளம்பினாள். ஒரு பெரிய தொந்தரவு மயிலையை விட்டு நீங்கியது. அடே அப்பா, என்ன ஏகடையும் பேசுவான், என்ன எகிரி பேசுவான். அவன் நிலைமையை பார்த்தாயா? ஊர் முழுவதும் சபித்து கொண்டிருப்பானே, இப்பொழுது அவனுக்கு கிடைத்த சாபத்தை பார்த்தாயா? ஊர் மக்கள் விதவிதமாக பேசினார்கள். பிரம்பால் அடித்து என்ன பயன்? மறுபடியும் அது புத்தியை காட்டிற்று. இப்பொழுது நாடு கடத்தினால் இந்த பக்கமே அந்த நாய் வராது என்றெல்லாம் மாத்திரத்தோடு பேசினார்கள். நல்ல தீர்ப்பு என்று கொண்டாடினார்கள். பாவம் அந்த பெண்மணி என்று பரிதாபப்பட்டார்கள். அவளும் கடைசி நேரம் புருஷனை கை கழுவி விட்டாள் பார். அதுதான் சரி. மோசமான புருஷனுக்கு அதுதான் நல்ல முடிவு என்றும் திருமயிலை பேசியது. கூவத்தின் நடுவே கல் தூண்கள் வைத்து கட்டடம் எழுப்பினார்கள். அதன் மீது மரக்கட்டை பதித்தார்கள். மரக்கட்டையின் மீது காரை ஊற்றினார்கள். பிறகு கருங்கல் பொடியை தூவினார்கள். 2 புறமும் சுவர் எழுப்பினார்கள். அதிக உயரம் இல்லாத, அதே நேரம் தரைப்பாலம் போல இல்லாத ஒரு பாலத்தை விரைவாக சோழ தேசத்து வீரர்கள் கட்டி முடித்தார்கள். இது திருவல்லிக்கேணி மயிலைக்கு என் அன்பான பரிசு. இங்குள்ள அந்தணர்களும் வணிகர்களும் எங்களுக்கு வயிறார சோறு போட்டீர்கள். எந்த சுணக்கமும் இல்லாமல் முகமலர்ச்சியால் ஆதரித்தீர்கள். ராஜேந்திரர் இதற்கு நன்றியோடு இருப்பான். உங்கள் கபாலீஸ்வரர் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டார். அங்கம் பூம்பாவை கதை இன்னும் நெஞ்சிலே மிதந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் விட தாமரை செல்வி அவளுடைய கதை நெஞ்சை உருக்குகிறது. தொடர்ந்து பலகாத தூரம் பல மாதங்கள் நான் பயணப்பட வேண்டியிருக்கும். தாமரை செல்வி என்னோடு வருவாள் என்று நினைக்கிறேன். சோழ தேசம் வெற்றி பெற துணை இருப்பாள் என்று நினைக்கிறேன். அவளை நன்கு பேணி கவனித்து வாருங்கள். தினமும் உபச்சாரம் செய்யுங்கள். தினமும் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யுங்கள். தாமரை செல்வியை கொண்டாட கொண்டாட திருமயிலை சிறப்பாக இருக்கும். திருவல்லிக்கேணி வளமோடு வாழும்.
ராஜேந்திரர் காலத்திலே ஜாதிகள் பற்றி அதிகம் அலட்டிக் கொள்ளக்கூடாது. நான் முக்கியமா நீ முக்கியமா, நான் உயர்வா நீ உயர்வா என்ற பேச்செல்லாம் எடுப்படாது. இங்கு அந்தணர்கள் முக்கியம், பஞ்சமர்களும் முக்கியம். பஞ்சமர்கள் இல்லாமல் எந்த படையெடுப்பும் முழுமை பெறுமா? அவர்கள் துணை இல்லாமல் ஜெயித்துவிட முடியுமா? எனவே இவர் முக்கியம் அவர் முக்கியம் என்ற முட்டாள்தனமான பேச்சுக்கு ஒரு பொழுதும் செவி கொடுக்காதீர்கள். அப்படி யார் பேசினாலும் தட்டி அடக்குங்கள். திருமயிலை வேளாளர் வசம் இருக்கும். வணிகர்களும் ஊர் போய் வருவதால் இங்கு ஊரிலேயே இருக்கின்ற இங்கு சீராக நிர்வாகம் செய்ய வேளாளர்கள் தான் சிறப்பானவர்கள். வணிகர்கள் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அந்தணர்கள் அவர்களுக்கு பலமாக இருக்க வேண்டும். இந்த ஊர் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை திரும்பி வரும்பொழுது நான் கேள்விப்பட வேண்டும். திருமயிலையில் படகுகள் நிற்க, நாவாய்கள் நிற்க இடம் ஏற்படுத்த வேண்டும். கூவம் ஆறு தாண்டியதும் கடல் உட்பக்கம் குவிந்து வருகிறது. எனவே நாவாய்கள் நிறுத்த அந்த இடம் நன்றாக இருக்கும். நாங்கள் வருவதற்குள் அந்த இடத்தை ஆழம் செய்து நாவாய்கள் வந்து தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நாவாய்களிலிருந்து சாமான்களை இறக்குவதற்கு மரக்கலன்கள் கட்டி இருக்க வேண்டும். இதை வேளாளர்களும் வணிகர்களும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இதற்குண்டான செலவை அரசாங்கம் ஏற்கும். இப்பொழுதைக்கு 500 கழஞ்சிகள் முன்பணமாக தரப்படும் என்று அருண்மொழியிடம் சைகை செய்தார். அருண்மொழி ஓலை நாயகத்திடம் கண்காட்டி பேச காசு கை மாறியது. மாமன்னர் ராஜேந்திரர் திருமயிலையிலிருந்து நீங்கி திருவெற்றியூர் போனார். எல்லா படைகளும் திருமயிலையை வலம் வந்து போயின. காபாலியை தரிசனம் செய்தன. போட்ட பாதையை கண்கொட்டாமல் பார்த்தன. திருமயிலைக்கு அன்பளிப்பாக இந்த பாதை. ஒரு சேனாதிபதி வியப்போடு கேட்டார். ஏன்? மன்னர் அப்படித்தான் சொன்னார். இல்லை, அங்கே துறைமுகம், இங்கே நாடு. அந்த துறைமுகத்திற்கும் ஊருக்கும் இடையே சேறு இருந்தது. அந்த சேரை சமன்படுத்தி உயரமாக கருங்கல் தூக்கி ஒரு பாலம் அமைத்து விட்டார். எனவே எந்த பொருள் நாவாயில் வந்தாலும் இறங்கி உடனடியாக பாலம் தாண்டி திருவல்லிக்கணி வழியாக மயிலைக்கு வந்துவிடும். மயிலையில் கடற்கரை ஓரமாகவும் மாமன்னர் சாலை போட சொல்வார். அல்லது நீங்களாக போடுவது நல்லது என்ற சேனாதிபதி சொல்ல வணிகர்கள் அடடே என்று வியந்தார்கள். ராஜேந்திரரா கொக்கா, ஒரே நேரத்திலே பல வேலைகள் செய்பவராயிற்றே. ஒரு கல்லிலே பல மாங்காய். அவர் அந்த கடல் உள்வாங்கி இருப்பதை எப்பொழுது கவனித்தார்? எப்படி கவனித்தார்? எவ்வளவு திறமைசாலியாக இருந்தால் இப்படி ஒரு கணக்கு செய்ய முடியும் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இத்தனை வீரர்கள் இல்லை என்றால் இவ்வளவு விரைவாக இந்த பாலம் நடைபெற்று இருக்குமா? இந்த வீரர்களுக்கு வேலை கொடுத்தது போலவும் ஆயிற்று, பாலம் கட்டியது போலவும் ஆயிற்று என்று கொண்டாடினார்கள். அவர் சொன்னது போல தாமரை செல்வியை கொண்டாடுவோம். தாமரை செல்விக்கு நிவேதனம் செய்வோம். அவள் ஊரை காக்கும்படி செய்வோம் என்று சொல்லி தினமும் தாமரை செல்விக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்தார்கள். சாறை சாறையாக வந்து பார்த்தார்கள். அந்தணர்கள், வேளாளர்கள், வணிகர்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் வந்தார்கள். யார் பூஜை செய்வது? அந்தணரா வேளாளரா? வேளாளர் சமாதி அல்லவா? எனவே வேளாளர்களை வேலை செய்யட்டும் என்று அந்தணர்கள் விட்டு கொடுத்தார்கள். வேளாளர்கள் மிக கம்பீரமாக அந்த பூஜை முறையை கற்று செய்ய துவங்கினார்கள். திருவெற்றியூர் படை வீரர்களால் நிரம்பியது. ராஜேந்திர சோழருக்கு கம்பீரமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எக்காலங்கள் இடைவிடாது முழங்கின. முரசுகள் அதிர்ந்தன. கோவிலுக்குள் ராஜேந்திர சோழர் கூப்பிய கரங்களோடு நுழைந்தார். ஓய்வெடுத்து கொண்ட பிறகு சாமி தரிசனமா? சாமி தரிசனத்துக்கு பிறகு ஓய்வெடுத்துக் கொள்கிறீர்களா? ஓய்வு எங்கே எடுப்பது? இங்கேயே 1000 கால் மண்டபத்தில் துணி கட்டி வைத்திருக்கிறோம், நிம்மதியாக தூங்கலாம் என்று சொல்ல, முதலில் கை கால் கழுவி சாமி தரிசனம் செய்து விடுவேன் என்று சொன்னார். உள்ளுக்குள்ளே போய் புற்றாலான சிவலிங்கத்தை வணங்கினார். எண்ணெயும் சந்தனமும் வாசற்படியிலே வைத்தார். உற்சவருக்கு பால் அபிஷேகம் செய்ய சொன்னார். எல்லாம் முடிந்த பிறகு வெளியே வந்தார். மண்டபத்திலே அமர்ந்தார். புளியோதரையும் பொங்கலும் எலும்பச்சம்பழம் சாதமும் வயிறார சாப்பிட்டார். உடம்பு அடித்து போட்டது போல வலித்தது.
கை கால் நீட்டி படுத்தார். மண்டபத்தை சுற்றி துணிகள் கட்டப்பட்டிருந்தன. உள்ளுக்குள்ளே பஞ்சு மெத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தலையானைகள் உயரமாக வைக்கப்பட்டிருந்தன. சற்று நேரம் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தவர் தாமரை செல்வியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். மெல்ல கால் நீட்டினார். அந்த ஊர் தேவதாசி பெண்கள் வந்து வணக்கம் சொன்னார்கள். கையிலே பெரிய மயிலிறகு விசிறி வைத்திருந்தார்கள். தூங்குங்கள் மன்னா என்று சொல்லி விசிறினார்கள். ஒரு பெண் மெல்ல கால் பிடித்து விட்டாள். ராஜேந்திர சோழர் அயர்ந்து தூங்கினார். கனவிலே தாமரை செல்வி வந்தாள். செக்கச் செவேல் என்ற உடை உடுத்தியிருந்தாள். உனக்கு என்ன வேண்டும் சொல், தருகிறேன். உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று கேட்க திகைப்போடு அவளையே பார்த்து கொண்டிருந்தார். எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியவில்லை. என் தந்தை ஆசைப்பட்டு செய்ய நினைத்தது செய்ய முடியாத காரியங்கள் நான் செய்யதாக வேண்டும். பாண்டியன் மணிமுடியை செங்கோலை அவரால் கொண்டு வர முடியவில்லை. நான் ரோஹானத்தில் நுழைந்து அதிரடியாய் அவைகளை மீட்டேன். கங்கைக்கு போக வேண்டும் என்பது என் தந்தையார் விருப்பம். அதையும் செய்ய வேண்டும். மிக சிறந்த முறையில் சிவனுக்கு கோவில் எழுப்ப வேண்டும். சோழ தேசத்தை பற்றி உலகம் அழியும் வரையில் பேச வேண்டும். இது ஒரு தனித்த நாகரிகம் என்று கொண்டாடப்பட வேண்டும். இவையெல்லாம் ஆசைகளா, கனவுகளா, இல்லை வெறும் அபிப்பிராயங்களா? இதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதுவும் தெரியவில்லை. கால் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறேன். காற்றடித்த வேகத்திலே அலையும் சருகு போல இருக்கிறேன். உள்ளே செய்ய வேண்டும் என்கின்ற ஆத்திரம் இருக்கிறது. ஆனால் செய்ய தெரியவில்லையே என்கின்ற ஏக்கமும் இருக்கிறது. நான் இரண்டு கெட்டானாக இருக்கிறேன். என்னை ஒன்றாக்கு, ஒரு நிலைப்படுத்த. தாமரை செல்வி வாய் விட்டு சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீர்கள்? உலகத்திலே எல்லா மனிதர்களின் நிலையும் இதுவே. சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பவர்கள் மிக குறைவு. உனக்கு என்ன வேண்டும் என்று தெரிகிறது. நான் ஏற்பாடு செய்கிறேன். அவள் எழுந்தாள். காணாமல் போனாள். அவர் திடுக்கிட்டு விழித்தார். எங்கே அவள் என்று விசிறுகின்ற தாசியை பார்த்து கேட்டார். கால் பிடித்து விட்டு கொண்டிருந்தவள் தானே, இப்பொழுதுதான் வெளியே போனாள். நான் பிடித்து விடவா? அவருக்கு உள்ளே சோர்வாக இருந்தது. வெறுமே வானம் பார்த்து உட்கார்ந்திருந்தார். நான் ஏற்பாடு செய்கிறேன் என்ற வார்த்தையை மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்தார். என்ன ஏற்பாடு செய்ய போகிறாள்? வந்தியத்தேவர் எங்கே? அயர்ந்து தூங்குகிறார். அருண்மொழிப்பட்டன் சிவன் சன்னதியில் கண்மூடி உட்கார்ந்திருக்கிறார். அருண்மொழிப்பட்டன் தூங்கவில்லையா? தூங்க முயற்சித்தார். தூக்கம் வரவில்லையாம். எனவே எழுந்து முகம் கழுவிக்கொண்டு சிவன் சன்னதிக்கு போய்விட்டார். இன்று பிற்பகல் சிவன் சன்னதியை மூடவில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வருவீர்கள் என்பதால் கதவு திறந்தே இருக்கிறது. அவர் எழுந்து உடைகளை சரி செய்து கொள்ள மெய்காவல் வீரர்கள் வரிசையானார்கள். அதிகம் பேர் வேண்டாம், 2 பேர் போதும். கோவிலை சுற்றி வரப்போகிறேன், அவ்வளவே. அவர் மெல்ல நடந்து கோவிலின் உள்ள மகிழ மரத்தடியில் நின்றார். பிறகு வேறு பக்கம் போய் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி நாச்சியார் என்று எழுதப்பட்ட சன்னதியில் முன் நின்று கை கூப்பினார். பின்னால் ஆள் அசையும் சத்தம் கேட்டது. அருண்மொழிப்பட்டன் கை கூப்பினான். நன்றாக ஓய்வெடுத்தீர்களா? நன்றாக ஓய்வெடுத்தேன். நீ தூங்கவில்லையாமே? தூக்கம் வரவில்லை. ஏன்? உடம்பில் அலுப்பு இல்லையா? அலுப்பு இருக்கிறது. ஆனாலும் இரவு நேரம் தூங்கிக் கொள்ளலாம், பகலிலே விழிப்போடு இருக்கலாம் என்று தோன்றியது. எதற்காக? எப்பொழுதோ ஒரு முறை இந்த சிவன் சன்னதிக்கு வருகிறோம். அதை தூங்கி கழிப்பானேன்? இறைவனை பார்த்து கொண்டிருப்போம் என்று தோன்றியது. அடடா, இது எனக்கு தோன்றவில்லையே. எல்லோருக்கும் ஒரு போல எதுவும் தோன்றாது. ஒவ்வொருவருடைய மன வளர்ச்சிக்கு ஏற்ப விஷயங்கள் மாறும். என்னுடையது வளர்ச்சியா தாழ்ச்சியா? வளர்ச்சி தாழ்ச்சி என்று குறிப்பிட முடியாது. நீங்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். வெவ்வேறு கிளைகளாக பிரிந்திருக்கிறோம். எனக்குள்ளே இந்த கோவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. என்ன விதமான அதிர்வு? நான் சுந்தரரை பற்றி அதிகம் எண்ணிக்கொண்டிருந்தேன். வா வா, நானும் அதே தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். சுந்தரர் பற்றி தானே எனக்கு திரும்ப திரும்ப எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கோவிலுக்கு போய் நின்று பார்ப்பதை விட, சன்னதியிலே நிற்பதை விட இந்த மகிழ மரத்தடியில் நிற்கலாம் என்று தோன்றியது. இங்குதானே இறைவன் நின்றான்.
உன்னுடைய கேள்வி என்ன சுந்தரரை பற்றி? மன்னர் அருண்மொழிப்பட்டரை கேட்டார். அருண்மொழிப்பட்டன் கண்மூடி இருந்தான். உங்களுடைய கேள்வி என்ன, அதிலிருந்து துவங்குவோம் என்றான். மன்னர் யோசித்தார். இது என்ன இந்து மத அடிப்படை விஷயமே எனக்கு புரியவில்லை. இந்த ஊரிலே ஒரு பெண்ணை பார்க்கிறார், ஏற்கனவே திருமணமானவர், காதலித்து கைப்பிடித்தவர். இங்கு வந்து இந்த பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்துவை என்று இறைவனிடம் கேட்கிறார். இறைவன் அந்த அம்மாள் கனவிலே போய் இவரை திருமணம் செய்து கொள் என்று சொல்ல அவர்கள் நெகிழ்ந்து ஓடி வருகிறார்கள். ஆனால் திருவாரூரில் பறவை இருக்கிறாரே, அங்கு போய் விடுவாரே, என் கதி என்ன என்று பயப்படுகிறார்கள். அவனை சத்தியம் செய்ய சொல், அவன் உன்னை விட்டு போக மாட்டான் என்கிறார். அவர் சத்தியம் செய்வதற்கு சரி என்று ஒத்துக்கொள்கிறார். அதே நேரம் இறைவனிடம், நான் சத்தியம் செய்வது உன்னுடைய சந்நிதியில், அங்கே நீ இருக்காதே, மகிழ மரத்தடிக்கு போய்விடு என்று சொல்கிறார். இறைவனும் சரி என்கிறார். ஆனால் அந்த அம்மாள் சங்கிலியார் கனவிலே போய் அவன் இறைவன் சந்நிதியில் சத்தியம் செய்கிறேன் என்பான், நீ ஒத்துக்கொள்ளாதே, மகிழ மரத்தடியில் சத்தியம் செய் என்று கேள், நான் அங்குதான் இருப்பேன் என்று சொல்ல சங்கிலியாரின் தோழிகள், எவ்வளவு பெரிய விஷயத்தை சிவன் சந்நிதியில் செய்யலாகாது, வெளியே வந்து செய்து கொடுத்தால் போதும். எங்கே வெளியே? மகிழ மரத்தடியில் என்று சொல்கிறார்கள். அவருக்கு சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை. ஆனால் இறைவன் பார்த்து கொள்வான் என்று துணிந்து சத்தியம் செய்கிறார். சோழ தேசத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கின்ற நான், இந்த நேரம் படையெடுத்து மேலே சாளுக்கியம் போகின்ற நான் என்ன செய்ய வேண்டும்? முற்றிலும் சிவனிடம் ஒப்படைத்து விட வேண்டுமா? ஆமாம், முற்றிலும் சிவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். எப்படி அருண்மொழி? நான் திட்டமிடாமல், யோசனை செய்யாமல் எப்படி இதை இறைவனிடம் ஒப்படைப்பது? அதனால்தான் நீங்கள் ராஜேந்திர சோழர், அதனால்தான் அவர் சுந்தரர். அவருடைய பாட்டு ஒன்று உங்களுக்கு சொல்லி காண்பிக்கட்டுமா? மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்களல்லால் சொன்னாக்கால் வாழால் கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்தே போல நீரே. சுந்தரர் எப்படி இருக்கிறார் பார்த்தீர்களா? மீளா அடிமை உமைக்கே ஆளாய் என்கிறார். என்றேனும் சிறிது நேரமாவது இறைவனை ஆட்பட்டு இருக்கிறீர்களா? அப்படி ஆட்பட்டவரால் தான் வாழ்ந்தே போம் நீரே என்று கோபித்து கொள்ள முடியும். நீர் சௌக்கியமாயிரும், நான் அவஸ்தைப்பட்டு கொள்கிறேன் என்று நொந்து கொள்ள முடியும். நீங்களும் நானும் இறைவனிடம் பிரிந்து இருக்கிறோம். நான் செய்கிறேன், நீ துணைக்கு வா என்பது நம் எண்ணம். இதனால்தான் இறைவன் வராது போவானோ என்கின்ற பயம் இருக்கிறது. சுந்தரர் பயமற்றவர். கொடு, என்ன கேட்டாலும் கொடு என்கிறார். அருண்மொழி பேச ராஜேந்திரர் மௌனமானார். விஸ்வநாத ஸ்திரௌதிகள் அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டார். அவருக்கு பல தகவல்கள் தரப்பட்டன. ஒட்டர் தேசத்தில் அவரை சந்திக்க சோழ தேசத்து உளவாளிகள் வணிகர் வேடத்தில் வந்தார்கள். அவர்களிடம் ஊர் நிலைமையை விளக்கினார். கீழே சாளுக்கியத்திலிருந்து மாடுகள் ஓட்டி ஒட்ட தேசத்தில் விற்பதுதான் வேலையாம். மாமன்னர் ராஜேந்திரரிடம் எப்படியாவது இந்த தகவல் போய் சேர்ந்துவிடும் என்று அவன் உறுதியாய் சொன்னான். விஸ்வநாத ஸ்ரௌதிகள் மருவூர் கூட்டத்தோடு தஞ்சாவூர் கூட்டத்தோடும் நிம்மதியாக பயணமானார். பல விஷ்ணு ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு கோசல தேசத்திற்குள் பிரவேசித்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.